ஒண்ணு அவர்கள்ட்ட தன்னை பணிவோட அறிமுகப்படுத்துறது, இரண்டாவது அவர்களுக்கு சேவை செய்கிறது. இது பெரியவர்கள்ங்கிறது பித்ருக்கள் அப்படிங்கிற அர்த்தம் நாம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்டவனுக்கு 4 விதமான நன்மைகள் வரும் அப்படின்ட்டு மனு சொல்றார். ஆயுஸ், அவனுடைய ஆயுள் விருத்தியாகும். ஏன்னா பொதுவா நம்ம பெரியவங்களை நமஸ்காரம் பண்றோம், அவர்கள் ஆசீர்வாதம் வாங்குறோம். அவங்க சொல்லுவாங்க, சிரஞ்சீவி பவ, ஆயுஷ்மான் பவ, தீர்காயு பவ, ஏதோ 4 நல்ல வார்த்தை சொல்லுவாங்க. பொதுவா சில பெரியவங்கள்ட்ட அந்த குணாதிசயங்கள் இன்னமும் இருக்கு. இப்ப நான் என்னுடைய ஆச்சாரியா, என்னுடைய குரு, அதாவது பூஜ்ய சுவாமிஜி, இவங்கிட்ட எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். யாரு அவங்க முன்னாடி போய் ஏதாவது நமஸ்காரம் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னாலும் அவங்க வாயிலிருந்து எப்பவுமே மங்களமான வார்த்தைகள், ஆசீர்வாத மொழிகள் வரும். அதனால ஆயுஷ் வளரும். தர்மம், நல்ல குணங்கள் வளரும். யஷஹ, புகழ் வளரும். பலம், அவங்களுடைய சக்தி, ஆரோக்கியம் வளரும். இப்படி இந்த 4 ஒருத்தருக்கு வளரணும் அப்படின்னா அவர்கள் தவறாம பெரியவர்கள்ட்ட அபிவாதனம் பண்ணி அவர்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்ட்டு மனு சொல்றது.